நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிறுநீரக கோளாறு காரணமாக சிகிச்சைக்கு சென்ற நோயாளிக்கு சிகிச்சை அளிக்காமல் சுமார் 8 மணி நேரம் காக்க வைத்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். நோயாளியின் நிலைமை மோசமாக உள்ளதால் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறிய செவிலியர், மருத்துவமனையில் 3 அரசு ஆம்புலன்ஸ் இருந்தும் வாடகை ஆம்புலன்ஸ் பயன்படுத்துமாறு கூறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்த்துவிடலாம். வரும்போது இங்க என்ன பெரிய ஜிஹெச் இன்னைக்கு 2வது வாட்டி அவங்கள கூட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி கூட்டிட்டு வரப்போதே அங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது கூட்டிட்டு போகாம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சரிங்களா, அது வந்து கீழே விட்டாரு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இது வந்து நாங்க முன்னாடியே சொல்லிடுவோம். சரிங்களா, ஆம்புலன்ஸ் வரல. நீங்க சொல்றது வந்து ரீசன் சொல்றது பேசுறீங்க. நீங்க தான் சொல்றீங்க அவர் இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, அவர் வந்து பெரிய ஜிஹெச் போகணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஒரு நிமிஷம் நீங்க வந்துமா, நான் வந்தப்ப நீ காலையிலே வந்தது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கந்தன். கந்தன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். நம்ம தாம்பரத்திலிருந்து குரம்பட்டை நோக்கி செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் அந்த சானிட்டோரியம் பகுதியில் 115 கோடி மதிப்பீட்டில் புதிதாக வந்து தலைமை மருத்துவமனை வந்து கட்டி முடிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் நேரடியாக வந்து அந்த மருத்துவமனையை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதாவது புறநகர் பகுதியில் உள்ளவர்கள் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்புவது வழக்கம். இது திறக்கப்பட்ட நிலையில் அனைத்து வசதிகளும் இங்கு அளிக்கப்படும் என அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குரம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து பூங்காவையில் வந்து அந்த செடிகளுக்கு தண்ணீர் விடும் தொழிலை செய்து வருகிறார். நேற்றைய தினம் அவருக்கு வந்து திடீரென இது சிறுநீரக கோளாறு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக உறவினர்கள் ஒரு ஆட்டோ மூலமாக புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த சானிட்டோரியம் மருத்துவமனைக்கு ஒரு பகல் நேரத்தில் வந்து சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். ஆனால் அங்கு அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்காமல் அவசரத்திற்கு ஏற்றக்கூடிய அதாவது ட்ரிப்ஸ் மற்றும் இன்ஜெக்ஷன் கூட செலுத்தவில்லை என தற்போது அந்த உறவினர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் சிகிச்சை அளிக்க சொல்லியும் அவர்கள் போதியமான மருத்துவர்களோ உபகரணம் இங்கு இல்லை. அதனால் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு தெரிவித்திருந்தனர். ஆனால் இவர்களுக்கு வந்து இவர் கூலி தொழில் செய்வதால் கையில் பணம் இல்லாத காரணத்தால் நீங்களே வந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் எங்களை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்குமாறு ஒரு கோரிக்கை வைத்தனர். ஆனால் அங்கிருந்த செவிலியரோ 108 ஆம்புலன்ஸ் மூலம் நாங்கள் அனுப்பி வைக்க மாட்டோம், நீங்கள் தனியாக வெளியே பணம் செலுத்தி ஆம்புலன்ஸ் மூலமா அந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் இவரிடம் பணம் இல்லை காரணத்தை தொடர்ந்து அவரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு வெளியே நிறுத்தி வைத்த அந்த 3 ஆம்புலன்ஸ்களையும் வீடியோ எடுத்து அவரிடம் காண்பித்த போது அவர்கள் இந்த வீடியோ டெலிட் செய்தால் மட்டுமே நாங்கள் வந்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு ரமேஷை அனுப்பி வைத்தோன்னு கராராக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இரவு ஒரு 8 மணி நேரம் கழித்து இரவு 2 மணி அளவில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக ரமேஷை வந்து அனுப்பி வைத்துள்ளார். அவர் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், புறநகர் பகுதியில் ஏற்கனவே இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்திக்கு அனுப்பி வைத்த நிலையில் தற்போது சாண்டோத்தில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் அனைத்து மருத்துவம் பார்க்கும் நிலையில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருவதால் நேரடியாக முதல்வர் தலையிட்டு நோயாளிகளுக்கு மருத்துவத்தை உடனடியாக பார்க்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.